विमुक्ताखिलेऽहं सुवैकुण्ठगेहं भजेऽहं भजेऽहम्। सुराली बलिष्ठं त्रिलोकी वरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरधीरं भवाम्भोधिधीरं भजेऽहं भजेऽहम्। रमावामभागं तरानग्ननागं कृताधीनयागं गतारागरागं मुनीन्द्रैः सुगीतं सुरैः सम्परीतं गुणौघैरतीतं भजेऽहं भजेऽहम्। ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னா லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மி, விஷக்சேனர், நம்மாழ்வார், அதுக்கப்புறம் நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள், நாத யாமுனர்களுக்கு நடுவிலேயே உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள், யாமுனாச்சாரியருக்கு ராமானுஜருக்கு நடுவில் இருக்கிற 5 ஆச்சாரியர்கள் எல்லார பத்தியும் தெரியுமே. அப்புறம் இந்த ஸ்லோகத்தை எதுக்கு நம்ம குறுக்கணும் சுருக்கணும் சொல்லுங்க. ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கிறச்சேவே இவா எல்லாரையும் ஒரு தரம் நினைச்சுக்கலாம் இல்லையோ. நித்தியப்படி ஆந்தனையும் எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் குரு பரம்பரைக்கு நன்றி சொல்லுண்டே இருக்கணும். இவ்வாழ்வார்கள் தன்னுடைய சோதிக்கு எழுந்துருளி நெடுங்காலம் கழிந்தவாறே வீரநாராயணபுரத்தில் மன்னனார் திருவடிகளிலே சர்வவித கைங்கரியங்களையும் செய்து கொண்டு போகிற ஈஸ்வர பட்டாழ்வாரும் அவர் குமாரர் நாதமுனிகளும் அவர் குமாரர் ஈஸ்வர முனிகளும் ஒரு நாள் அளவிலே மன்னனார் திருமுன்பே சென்று தண்டம் சமர்ப்பித்து, இப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துன்னு வந்திருக்கிறவா ஆறாருன்னு சொல்றார். ஈஸ்வர பட்டாழ்வார், அவருடைய திருக்குமாரர் நாதமுனிகள். நம்ம இப்ப நாதமுனிகள்னு பார்க்கிறோம் இல்லையோ, அவருடைய முழு திருநாமம் ஸ்ரீ ரங்கநாத முனி. ஆனா அது சுருக்கி நாதமுனின்னு சொல்லிருக்கோம். இதை பத்தி பிளலோகஞ்சீயர் ராமானுஜனுத்தந்தாதி வியாக்கியானத்தில் அழகான ஒரு கருத்து சொல்றார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவரதம் சீரப் பயனுய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜமெந்தன் மாநிதியே என்று ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் எல்லாருக்கும் தெரியும். தென்குருகை பிரான்னா நம்மாழ்வார். அமுத திருவாய் ஈரத்தமிழின், நம்மாழ்வாருடைய ஈரத்தமிழ் தான் திருவாய்மொழி. ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு, அதுவே சாமவேதத்துக்கு சமம் இல்லையோ. அப்ப திருவாய்மொழிக்கு இசை கூட்டியிருக்கா. ஒரு 10 பாசுரமும் என்ன ராகத்துல பாடணுங்கிற கணக்குண்டு. பண் ஆராய்ச்சின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பிடே, இந்தந்த பண்ணுல தான் இந்தந்த 10 பாசுரத்தை பாடணும்னு வழக்கம். அப்ப ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர்தம் சீரை பயனுய்யும் சீலங்கொள் நாதமுனி. நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கிற இசையிலேயே காலத்தை கழிச்சுட்டாராம். நாதமுனிகள் பெருத்த சங்கீத வித்வான். அவர் வெறும் மனுஷ கானம் மட்டும் தெரிந்தவர் அல்ல, தேவகானம் தெரிந்திருந்தவர். மேலை அகத்தாழ்வார் கீழே அகத்தாழ்வார் என்ன அந்த சுவாமிக்கு 2 மருமகன்கள், 2 பேர் சகோதரி குமாரர்கள். ஒருத்தருக்கு வரதாச்சாரியர்னு பேரு, ஒருத்தருக்கு கிருஷ்ணமாச்சாரியர்னு பேர். அந்த 2 பேரை கொண்டுதான் ஆழ்வார்களுடைய பாசுரம் அத்தனைக்கும் அவர் ராகம் கூட்டினார். இன்னைக்கு ஆழ்வார் பாசுரத்தை நம்ம பாடுறோம்னு சொன்னால் நாதமுனிகள் தான் அதுக்கு சங்கீதம் சேர்த்தவரே. அதை இன்னிசையில் ஆக்கி இன்னென்ன ராகத்துல இன்னென்ன பதிகத்தை பாடணும் என்கிற ஒரு பெரிய கட்டளை அந்த சுவாமி தான் ஏற்படுத்தி வச்சார். அதோட மட்டுமல்ல, அவர் காலத்துக்கு முன்பாக 4000 ஒன்னா இருந்தது. இது திருவிருத்தம், இது திருவாசிரியம், இது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, முதல் 1000, 2வது 1000, இதை போல பிரிவினைகளே கிடையாது.
மொத்தம் ஒன்னா இருந்தது. ஒன்னா இருந்தாலே படிக்கிறதுக்கு ஆபத்து. நமக்கு அது புரியவும் புரியாது, பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதாலே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஒன்னா வேற இருந்ததுன்னா அது அத்தனையும் பிரித்து பகுத்து கொடுத்த பெருமை, பெருத்த கைங்கரத்தை நமக்கு நாதமுனிகள் தான் பண்ணி கொடுத்திருக்கார். அவர் காட்டு மன்னார் கோவில்ல வாழ்ந்து இருந்த காலம். சாஸ்திரம் சம்ஸ்கிருத வேதத்தை எல்லாம் நன்கு கற்று முடிச்சுட்டார். அப்ப தகப்பனாரும் பிள்ளையுமா. ரங்கநாத முனிக்கு தகப்பனார் ஈஸ்வர பட்டாழ்வார், அவருடைய திருக்குமாரர் நாதமுனி. படி ஒரு பாசுரம் விண்ணப்பம் பண்ணேனோ இல்லையோ, சீலங்கொள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஷன். சீலங்கொள் நாதமுனின்னு அந்த இடத்துல பேர் வருது. பேருக்கு பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். நாதமுனின்னு அவர் பேர் இல்லே, ரங்கநாதமுனின்னு அவருக்கு திருநாமம். பின்னையே நாதமுனின்னு சுருக்கிவிட்டாள்னா சத்யபாமாங்கிற முழு பெயரை பாமா என்று சுருக்கி அழைக்குமா போலே ரங்கமாதமுனிங்கிற முழு பெயரே நாதமுனி நாதமுனின்னு சொல்லிருக்கோம் என்ன வியாக்கியானத்துல இந்த சுவாமி சொல்றார். அப்ப சத்யபாமான்னு இருக்கிறத பாமான்னு கூப்பிட்டுக்கணும், ரங்கநாதமுனின்னு இருக்கிறத நாதமுனின்னு சுருக்கினுட்டோம். அதனாலதான் நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் ராமானுஷன் மாநிதி. நமக்கு ராமானுஜர் ஒரு நிதியாட்டம் கிடைச்சிருக்காருனால் நாதமுனிகளுடைய அனுகிரகத்தால தான் ராமானுஜர் இவ்வளவு பெரிய நிதி ஆயிட்டார். அந்த நாதமுனிகளும் திரு தகப்பனாரும் வீரநாராயணத்து பெருமாளுக்கு கைங்கரியம் இருந்தார். ஒரு நாள் போய் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், தேவரீர் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணனாக அவதரித்து உபதேசம் பண்ணியதே தேவரீரே மன்னார். அங்க ராஜமன்னார்குடியும் கோபாலம், காட்டு மன்னார்குடியும் கோபாலம். இந்த சீவையிட்ட சம்பிரதாயத்தையே காட்டி கொடுத்தவர் நீர். ஆனா அடியவங்களுக்கு ஒரு ஆசை, தேவரீர் அவதரித்தது மதுரப்பட்டணத்துல தானே, நாங்கள்லாம் இங்கேயே கைங்கரியம் இருக்கோமே, அங்க போய் தேவரீருக்கு கைங்கரியமானோம்னு ஆசையா இருக்கு. அங்க மதுரையார் மன்னர்னு உமக்கு திருநாமமாமே. மதுரைக்கு மன்னனாக, துவாரகாதீசனாக, கோவர்தன கிரிதாரியாக, கோகுல கண்ணனாக, இப்படி எத்தனையோ இடத்துல தேவரீர் சேவை சாதிக்கிறதாமே, அங்க போய் நாங்க உங்க கைங்கரியமானோம்னு ஆசை. பெருமாள் பார்த்தார், உங்க ஆசையை நான் வேண்டான்னு சொல்லலே, நன்னா போங்கோ, வடதேசத்திலிருந்து நன்னா கைங்கரியம் பண்ணுங்கோ என்ன வீரநாராயணத்துபுரத்து பெருமாள் அனுமதி கொடுத்துட்டார். இவ கிடைத்தது அனுமதின்னு கிட்டுக்கிட்டுன்னு மொத்த பேரும் கிளம்பி வடநாட்டு யாத்திரையா போயிட்டா. மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டா. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுரான்னு சொன்னாலே பாபங்கள் தொலைஞ்சு போயிடும், எல்லா புண்ணியங்களும் கிட்டும். அப்படிப்பட்ட மதுரைக்கு கண்ணன் எங்கேயோ இறங்கி வந்தாரோ இல்லையோ, வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்குகிறார். க்ஷீராப்தியில போய் சயனித்துக் கொள்ளுகிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய க்ஷாகதோ மதுராம் புரீம். நாராயணன் ஸ்ரீமான் வைகுந்தத்தை துறந்து திருப்பார்கடலுக்கு வந்து திருப்பார்கடலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்தார். கண்ணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் மதுரையார் மன்னர்ங்கிற பேர்ல அவருக்கு என்னமோ அதீத விருப்பமா. இந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் பெரியவாச்சான்ல ஒரு இடத்துல சாதிக்கிறார், மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்று வாரணமாயிரம் 10 பாசுரத்துல வருது இல்லையோ, அந்த பாசுர வியாக்கியானத்துல சொல்றார், இவருக்கு என்ன மதுரையார் மன்னன் பேர். ஒரு கிருஷ்ண பக்தன் அந்த ஊர்ல இருந்தாராம். அவருக்கு குழந்தை பிறந்துதான். என்ன பேர் வைக்கலாம்னு தேடி இருப்பார் போல் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அவருடைய சொப்பனத்துல பெருமாள் எழுந்தருளி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் மதுரையார் மன்னர்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த பேரை விட்டுட்டு தேடிட்டு இருக்கிறே என்று கோச்சிண்டாராம். அடுத்த நாள் கார்த்தால கூப்பிட்டு மதுரையார் மன்னன் என்று தன் குழந்தைக்கு பேர் வச்சுட்டார்னு பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் இந்த பேர் பெருமாளுக்கு எவ்வளவு பிடித்திருந்தால், மதுரை எவ்வளவு பிடிச்சிருந்தா மதுரையார் மன்னர்னு பேர் வச்சுப்பார். என் கேசவாதி துவாதச நாமங்கள் அவருக்கு இல்லையா, 1000 திருநாமங்கள் சஹஸ்ரநாமத்தில் இல்லையா? நீங்க சஹஸ்ரநாமத்தை எத்தனை புரட்டினாலும் மதுரையார் மன்னன் கிடைக்காது, அது இல்லையே. விஸ்வம் விட்டு விழட்காரகான்னு ஏதோ சம்ஸ்கிருத பேர் கிடைக்குமே தவிர மதுரையார் மன்னர்னு அவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த திருநாமம் பிடிச்சிருக்கணும்னா மதுரை பிடிச்சிருக்கணும் இல்லையோ. அதான் நாதமுனிகள் யோசித்தார், வடக்க போய் மதுரையில இருந்து கைங்கரியம் பண்ணுவோம். யமுனை ஆற்றங்கரையில் தங்கி யமுனைத்துறைவன் பெருமாளுக்கு திருநாமம். யமுனைத்துறைவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்தியாபிஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானா ஏதே பவத் சரணஜாரஜுஷ பிரதேசாக. அனைத்தும் கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடங்கள். அங்கிருந்து கைங்கரியம் பண்ணி வருகிறார். அங்கிருந்து தான் துவாரகைக்கு கண்ணன் போனார். துவாரகைக்கு அப்புறம் தான் குருக்ஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளினார். அங்கதான் சர்வதன்மான் பரித்தெஜ்யங்கிற ஸ்லோகம் பிறந்தது. இவர் கேட்டு வந்தாரோ இல்லையோ, தேவரீர் சர்வதன்மான் பரித்தெஜ்யன்னு சொன்னீர், அந்த கண்ணனா அவதரிச்ச இடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். ஓரோரு இடமுமே கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடம். கோகுலம் முழுக்க மதுரப்பட்டினத்தில் அவதரிச்சார். அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு மறைஞ்சு வாழறதுக்கு கோகுலத்துக்கு போனார். 5 ஆண்டுகள் கழித்து நந்த கிராமத்துக்கு குடிபெயர்ந்தார். கோவர்தனத்துல போய் தான் கிரிதாரியா எழுந்துருளி இருந்தார். பிருந்தாவனம் முழுக்க மாடு காலி கண்ணுகளின் பின்னே சென்றார். காமியவனத்துல போய் குழந்தைகளோட விளையாடினார். இத்தனை இடத்துல போய் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை.
நாதமுனிகள் அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தன், துவரை, அயோத்தி, இடமுடவதரி முதலான திவ்யதேசங்களை திருவடி தொழுது இங்கிருந்து போறச்சே நேர மதுரைக்கு போயிட்டாரா, போற வழியில் இருக்கிற திவ்யதேசம்லாம் சேவிச்சுன்னு போறார். வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடவர்களை இடவகவுடைய எம் புருடோத்தம நெருக்கை என்று வடநாட்டு திவ்யதேசங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்து சேர்க்கிறார். அங்க வாழ்ந்திருந்த காலம் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லுகிறபடியே அதி கம்பீரமாய் பல சுழிகளுடைய பெருகானுக்கிற யமுனா நதி தீரத்தில் ஸ்ரீ கோவர்தனபுரம் என்கிற ஊர்ல ஒரு வாழ்ந்து வரார். அங்கதான் பெருமாளுக்கு யமுனைத்துறைவன் திருநாமம். கோவர்தனபுரம்னு ஊருக்கு பேரு, யமுனைத்துறைவன் பெருமாளுக்கு திருநாமம். அவனுக்கு நித்திய மங்களாசாசனம் பண்றார், தீர்த்த கைங்கரியம் பண்றார், புஷ்ப கைங்கரியம் பண்றார், எல்லா கைங்கரியங்களும் பண்ணி கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். அப்போது ஒரு நாள் வீரநாராயணத்துபுரத்து பெருமாள் சொப்பனத்தில் எழுந்துள்ளுகிறார். போய் ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கே, திரும்ப வரலாமே, வந்து நம்ம கைங்கரியத்தில் ஈடுபடலாமே. என்ன பெருமாளுக்கு என்ன எண்ணம், இப்படியே காலம் படுத்துன்னா அவருக்கு 93 ஆயிடும், அப்புறம் 4000 எப்படி லோகத்துக்கு கொண்டு வருது, அது மறைஞ்சிருக்கு, அது இவர் மூலமாகத்தான் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாக வேண்டும். அதனால வீரநாராயணபுரத்து பெருமாள் ஆழ்வார் பாசுரங்கள்ல முக்கியமா இருக்கிறதே கண்ணன் தான். இவர் இங்க மட்டும் இருந்தா அந்த பெருமை இவருக்கு தெரிய போறதில்லை. வடநாட்டுக்கு போய் அங்க கிருஷ்ண பக்தியை இவர் புரிஞ்சுனுட்டு வந்தா தான் பாசுரம் இவர் கையில நன்கு சிறக்கும். இவர் அங்கே இருந்துட போறாரேங்கிறதுக்காக வீரநாராயணபுரத்து பெருமாள் கூப்பிட்டுட்டார். நம்முடைய வீரநாராயணபுரத்தேர வாரும் என்று நாதமுனிகளுக்கு சொப்பனம் காட்டி அருள, இதொரு சொப்பனம் இருந்தபடியன் என்று இவர் விஸ்மிதராய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இப்படிமா பெருமாள் திரும்ப கூப்பிடுவார்? கோவர்தனபுரத்துக்கு போய் யமுனைத்துறைவனை தொழுதார். அவர்கிட்ட இப்ப அனுமதி கேட்கிறார். ரொம்ப நாளா உன் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்துட்டேன், ஆனா சொந்த ஊர் பெருமாள் கூப்பிடுறார், தேவரீர் அனுமதி கொடுத்ததுன்னா அடியன் திரும்ப போயிட்டு வரேன். அவர் சொன்னார், இங்க உமக்கு கிருஷ்ண பக்தி வளரட்டும்னு உங்க பெருமாள் அனுப்பிச்சு வச்சிருக்கார், நிரம்ப பெற்றீர், இப்போது நீர் திரும்ப போகலாம், உம்மா லோகத்துக்கு மகோபகாரம் நடக்க வேண்டும். திரும்ப போன அனுமதி கொடுக்க அங்கிருந்து தெற்கு நோக்கி வர ஆரம்பிக்கிறார். நேரம் வந்துடல, வரிசா ஒரு திவ்யதேசமா சேவிச்சுன்னு வர. இவர்களும் அங்கு நின்றும் குடும்ப சகிதமாய் புறப்பட்டு வாராணசி வழிகாட்டி எழுந்துருளி, வாராணசி ஹரபுரி பவதா விதக்தார் என்று பஞ்சஸ்தவத்தில் சாதிக்கிறார். காசின்னு சொல்றோம், வாராணசிங்கிறது ரொம்ப முக்கியமான வித்யாஸ்தானம் இல்லையோ, சௌகம்பா மகாவித்யாலயா விஸ்வவித்யாலயான்னு சொல்றோம். வாராணசி தான் பெரிய வித்யாலயம். சம்ஸ்கிருத பண்டிதர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருந்த இடம். எப்படி தமிழைக்கு மதுரை பட்டணமோ, முருச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்லாம் மதுரையில சொல்ல முடியும், அதை போல வாராணசிங்கிறது காசிங்கிறமே. மொத்தம் 64 கட்டங்கள் இருக்கு. ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட் என்ன ஒன்னொன்னு, கங்கையில ஒரு காட். காசியிலே யார் பரம் வச்சிட்டாலும் அப்படியே கொண்டு போய் கங்கை கரையில தான் சித்தை எரியும். பாதி எரிஞ்சுட்டே இருக்கிறச்சே கங்கையில் இழுத்து விட்டுடுவா. அது கொண்டும் எதுவும் நாரவும் நாராது, எந்த தீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னுவா. நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு சந்து, காசினாலே சந்து அதிகம், சின்ன சின்ன குறுந்தெருக்கள். நாம கங்கையில தீர்த்த மாட்டதுக்கு அப்படி போயிட்டே இருப்போம். எழுத்த மாதிரி எழுந்துருளை பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பா. அவ நம்ம மேலேயே பட்டுன்னு போயிட்டு இருப்பா. பசங்கள்லாம் மேலேருந்து குதிச்சு குதிச்சு கங்கையில விளையாடிட்டு இருக்கும், பக்கத்திலேயே முதந்துண்டு போயிட்டே இருக்கும். ஆனா அது பக்கத்திலேயே ஜனங்க விளையாடிட்டு இருக்கும். அதை பார்த்தா தான் தெரியும், ஓ இவ்வளவுதான் போல் இருக்கு வாழ்க்கை, நம்ம தான் அதுக்கு அதிகமான மகத்துவம் கொடுத்துட்டோம், கடைசியில இதுதான் போல் இருக்கு, இழுத்து விட்டா அத்தோட முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, இதுக்கு போய் இவ்வளவு பாடுபட்டு இருக்கோமோ இல்லையோ. அப்ப காசியில போயிட்டோம்னா அந்த பெருமாள் பிந்து மாதவன் அங்க கரையில எழுந்துள்ளிருக்கார். வேணி மாதவன் திருநாமம், பிந்து மாதவன் திருநாமம். காசி கரையில போய் சேவிச்சுக்கிறார். அல்ல ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், படகுல ஏற்றி உட்காந்து வச்சுப்பா. ஒரு கட்டமா போய் இறங்கணும். 64 கட்டத்துல தீர்த்தமாட்டு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் ஒத்துருமாட்டுறது இல்லை. ஏதோ போனோம்னா 2 கட்டம் 3 கட்டம். ஏன் சுவாமி எல்லாத்துலேயும் தீர்த்தம் ஆடக்கூடாதான்னா, தீர்த்தம் ஆடலாம், அப்புறம் நான் பித்திருக்களுக்கு பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண வேண்டியதா போயிடும், அதுக்காகத்தான் நான் தீர்த்தம் ஆடுறதே இல்லை. அவளுக்காக நாம தீர்த்தமாடிட்டு கடைசியில் 64 போயிட்டு இவர் எழுந்து வரணும் இல்லையோ. அந்த அளவுக்கு முதல்ல சக்தியே இல்லையே. இவ வாராணசிக்கு போனா பெருமாளை சேவிச்சுண்டா எழுந்துருளி சப்தசு லோகேஷு லோகாலோகே சராச்சரே நாஸ்தி நாஸ்தி சமம் க்ஷேத்திரம் உத்தமம் புருஷோத்தமம். இப்ப இடத்த நான் தான் ஞாபகம் வச்சுங்கோ. மதுரப்பட்டினத்திலேருந்து புறப்பட்டா வாரணாசிக்கு போனா நேர கிழக்கே உத்தரப்பிரதேசத்துல ஒரு பக்கத்தில், உத்தரப்பிரதேசத்தினுடைய கிட்டத்தட்ட மேற்கு மூலையில தான் மதுரையே இருக்கு. அதுல இருந்து இன்னும் கிழக்க வரும். அங்கிருந்து இன்னும் கிழக்க போகணும்னா தான் வாரணாசி வரும். கிட்டத்தட்ட அங்கேருந்து நேரம் போனா கயா, பீகாருக்குள்ள போனோம்னா கயா கஷேத்திரத்தை போய் சேர்ந்துருவோம். அப்ப வாரணாசி சேவிச்சு கொண்டு அங்கிருந்து ஒடியா மாநிலத்துக்குள்ள நேர கிழக்கு சமுத்திர கரைக்கு போயிட்டான்.
அங்கதான் புருஷோத்தம க்ஷேத்திரம், புரி ஜெகநாத க்ஷேத்திரம். அங்க போய் ஜெகநாத பெருமாளை சேவிச்சுண்டா தாரு வடிவத்தில் மரத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். கண்ணன், பலராமன், சுபத்ரா ஆகிய 3 பேரும் இன்னைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மரக்கட்டை மிதந்து வர அது கொண்டு சிற்பி ரொம்ப நாளா விக்கிரகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனா கார்த்தால விடியறதுக்குள்ள விக்கிரகம் பண்ணி முடிக்கணும். அதிலே இப்படி தூக்கி இது வரைக்கும் இருக்கிற கை வரைக்கும் தான் விக்கிரகம் வரும். முழு திருக்கைகளோட அந்த விக்கிரகம் இன்னி வரைக்கும் வந்ததே கிடையாது. அதுவும் இப்போ புரி ஜெகநாத ரத யாத்திரானா 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 1 இல்லை 2 இல்லை. ரத யாத்திரா அந்த தேசத்து அரசனே வருவார். பெருமாள் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். குளிக்க வரமாட்டேன், நாக்கு வழிச்சுக்கிறதுக்கு வரமாட்டேன், சாப்பிட்றதுக்கே வரமாட்டேன். அவரை பிடிச்சி நெட்டி தள்ளி தள்ளி அந்த பெருமாள் அப்படியே விக்கிரக ரூபத்தில் எழுந்துள்ள பண்ணிட்டு பின்னாடியிலே அந்த ஆள் பிடிச்சி தள்ளிட்டு போகும். அதை ஏழை பண்ணிட்டு போறவா பின்னாடி வருவா. ஏன்னா அந்த பெருமாள் வரமாட்டேன்னு பிடிப்பார். அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு குண்டிச்சாங்கிற இடத்துல கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணுவா. 15 நாள் அங்கதான் இருப்பார். அதுக்கப்புறம் அவரை திரும்ப எழுந்துள்ள பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய தேர் அசைஞ்சு வர்றதுங்கிற பாருங்க. அதை போல ஆழித்தேர் வர்றதுக்குள்ள போர்னு இருக்கும். அவர் தான் பெருமான், புரி ஜெகநாத பெருமான். கிழக்கு சமுத்திர கரையில் எழுந்துள்ளிருக்கார். அங்க போய் அவரை சேவித்துக் கொண்டார்கள். அங்கிருந்து ஜெகநாத கஷேத்திரத்தை விட்டு சிம்ஹாச்சலத்தை வந்து அடைந்தார்கள். சிம்ஹாத்ரிநாதனேர எழுந்துருளி சிம்ஹகிரி அப்பனையும் சேவித்துக் கொண்டு வால்டேர் சிம்ஹாச்சலம்னு விசாகப்பட்டினம் சொல்றோம் பாருங்க. விசாகப்பட்டினத்துல தான் சிம்ஹாச்சலம். நரசிம்மனும் வராகனும் கலந்த திருவுருவத்தில் எழுந்துள்ளிருக்கார்கள். வராக நரசிம்ம கஷேத்திரம். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த பெருமாள் அப்படி சேவிக்க முடியும். அக்ஷய திருத்தி அன்னைக்கு மட்டும்தான் வராக நரசிம்மர்களாக சேவிக்கலாம். மற்ற எல்லா நாட்களும் சந்தன கூட்டுக்குள்ளதான் எழுந்துள்ளிருப்பார். எப்போதுமே சந்தனாலங்காரம். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் தன் திருமேனியை திறந்து சர்வஸ்வமாய் அனைத்து அடியார்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சேவை சாதிக்கிறார். அற்புதமான கஷேத்திரம். அங்கேயும் சேவிச்சுனுட்டு அங்கிருந்து தெற்கே வந்து அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகுபராக்கிரமஹ நாரசிம்மஹா பரந்தெய்வம் அஹோபலம் அஹோபிலம் அதீத பலம் பொருந்தி அஹோபில நவநரசிம்ம கஷேத்திரத்தை வந்து அடைந்தார்கள். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் செங்கனானே கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாலி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமேனுட்டு தமிழ திருவங்கியாழ்வார் சிங்கவேள் குன்றம்னு பாடியிருக்கார். நவநரசிம்ம கஷேத்திரம். மேல பாவ நரசிம்மனும் ஜுவாலா நரசிம்மனும் மட்டும் சிரமப்பட்டு போய் சேவிக்கணும். மற்ற நரசிம்மர்கள்லாம் சுலபமா சேவிச்சுட்டு வந்து விடலாம். அங்க போய் சேர்ந்தார்கள். இப்போ ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துல குறிப்பா பார்த்துருக்கலாம். ஏன் திருவங்கியாழ்வாருடைய பாசுரத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கலாம் இல்லையோ? அகோபில கஷேத்திரத்துக்கு திருவங்கியாழ்வார் 10 பாட்டு பாடியிருக்காரு. நல்ல நெஞ்சே நாம் தொழுதன் நம்முடன் பெருமான் அல்லி மாதர் புல்கன் என்ன 1000 தோழனிடம் நெல்லி மல்கை கல்விழப்ப புல்லரையார்ப்ப அதர்வாய் சில்லி சில்லன் நொள்ளராத சிங்கவேள் கொன்னமேனு பாசுரம் பாடியிருக்கலாமே. நாள் சொல்லியிருக்கலாம். பின்பழகிய பெருமாள்ஜியர் தாராளமா சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயத்த குறிப்பால நம்ம தெரிஞ்சுக்கணும். நாதமுனிகளுக்கு இப்ப அந்த பாசுரம் தெரியாது. இன்னும் அந்த பாசுரம் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. 3500 வருஷம் பாட்டு இருட்டுல இருந்திருக்கு. இனிமே தான் நாதமுனிகளுக்கு 4000 கிடைக்க போறது. அதனாலதான் குறிப்பா இந்த இடத்துல பாசுரத்தை அவர் எடுக்கவே இல்லை. இல்லைன்னா திவதேச பாசுரத்தையா அவர் சொல்லணும் வந்திருக்கலாம். முன்னாடி சொன்னார். இவர் மதுரையில் இருக்கும்போது சொல்றாரே தவிர அப்புறம் திவ்யதேசத்துக்கு போறச்சு அந்த பாசுரத்தை சொல்லலை. அவர்களால சொல்லி மங்களாசாசனம் பண்ண முடியலையே. இன்னைக்கு மங்களாசாசனம்னு சொன்னாலே பாசுரத்தை சொல்லி தாளம் தட்டினாத்தான் பெருமாளுக்கு திருப்தி. அதுவே நடக்காத காலம். ஏன்னா பாசுரமே இல்லாத போன காலம். அப்ப அடுத்த திவதேச சேவிச்சுட்டு இன்னும் தெற்கு நோக்கி வருகிறார். பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று திருவேங்கட மாமலைக்கு வந்து சேர்ந்தார். ஒன்னும் தொழ நம்பினை ஓயும். அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் திருவேங்கடம் சப்தகிரி. வெங்கடேச பெருமாள் பாசுரங்கள்லாம் இப்ப அடியும் சொல்லிட்டு இருக்கேன்னு இப்ப நமக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால சேர்த்து சொல்லிக்கலாம். ஒன்னும் குறையிலையே. அந்தந்த பாசுரம் என்ன பாட்டு நமக்கு தெரியுமோ இல்லையோன்னு அடியும் சொல்லிக்கிறதுக்கே யார் காரணம்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற நாத்துமணிகள் தான் காரணம். இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு நிமிஷம் அவர் இல்லேன்னு நினைச்சு பார்த்தா திக்குன்னுட்டு பிராணனே நின்று போயிடும். என்ன இப்ப இல்லாத போயிட்டாருன்னா எந்த திவதேச சேவிக்கு போறோம்? பக்தி எப்படி வந்திருக்கோம்? பாசுரத்துக்கு அர்த்தம் பாசுரமே இல்லை. அப்புறம் அர்த்தம் ஒரு நாளும் தெரிஞ்சிருக்கவே போறது இல்லை. இப்பேற்பட்ட உபகாரம் பண்ணவர்கள் தான் பூர்வாச்சாரியர்கள். அதனால அடுத்த திவதேசம் திருவேங்கடமலையை வந்து தொழுது கொண்டார். இன்னும் தெற்கு நோக்கி வந்து மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயாசம மோதத்தே. சுவாமி புஷ்கரணி கரையில் திருவேங்கடமுடையான் வெங்கடேசன் வைகுந்தத்தை துறந்தார். வைகுந்தத்தில் வெறுப்பேற்பட்டு விட்டது.
வைகுந்தம் பிடிக்காமல் சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வைகுந்தத்தில் இருந்து இருப்பு போரும் பக்தர்களை கட்டாட்சிக்கணுங்கிறதுக்காக திருவேங்கடமுடையானாக எழுந்துள்ளிருந்தார். அவனை சேவித்து கொண்டு இதிலிருந்து ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு முன்னாடியிலிருந்தே பாசுரம் பாடுறதுக்கு முன்னாடியிலிருந்தும் திவ்யதேசங்கள் உண்டு. இருந்த திவ்யதேசத்தை தான் இவ பாடியிருக்காளே தவிர இவர்கள் பாடினதால திவ்யதேசம் 108 சேர்ந்தது. ஆனா க்ஷேத்திரத்தை இவா ஏற்படுத்தல. ஏற்கனவே புண்ணியக்ஷேத்திரம் இருக்கு, ஏற்கனவே திவ்யதேசம் இருக்கு. அந்தந்த திவ்யதேசத்து மூலமூர்த்தி ஆழ்வார்கள் பாடுறா. இன்னொன்னு பாசுரம்ங்கிறதே மூலவருக்கு தான், உற்சவருக்கு பாசுரம் இல்லை. மூலவர் பேரை சொல்லியிருந்தா கூட பாட்டு கணக்கு சேராது. க்ஷேத்திரத்தினுடைய பேரை சொல்லி பாடியிருந்தா தான் சேரும். ஸ்ரீனிவாசன் ஒரு பாட்டுல நீங்க பார்க்க முடியாது. ஆழ்வார்கள் எத்தனையோ பாசுரம் பாடியிருக்காளோ இல்லையோ. இதே ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடையான் வேங்கடவன் வேங்கடன்னு தான் இருக்குமே தவிர ஸ்ரீனிவாசன் ஒரு இடத்துலையும் இருக்கவே இருக்காது. சாரங்கபாணியை பாடுற பாட்டுல பாட மாட்டேங்கிறார். இப்ப திருக்குடந்தையில் 6ஆவதன் இருக்கார், 6ஆவதன்னு பாடிட்டார். ஆனா அந்த பெருமாள் சாரங்கபாணி தான் வாஸ்தவம். சாரங்கபாணி தளம் நடவாயின்னு பாசுரத்திலே அது திருக்குடந்த பாசுரம்ங்கிற கணக்கே கிடையாது. அதனால குடந்தை பேரோட சேர்த்து 6ஆவதன் இட்டிருந்தது தான் ஆழ்வார்களுக்கு பெருமை. அப்ப திவ்ய கஷேத்திரத்தில் அடுத்து திருவேங்கடத்திலிருந்து புறப்பட்டார். தெற்கு நோக்கி கடிகைத்தடன் குன்னின் மெசையிருந்த அக்காரக்கனியை சேவிக்க வந்தார். சோழசிம்மபுரம் சுவாமி தொண்டையாச்சாரியராலேயே ஸ்தாபிக்கப்பட்ட அக்காரக்கனி பெருமாள் பக்தோச்சித்தன் ஆச்சரியமான திவ்யதேசம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானே கடிகைக்கடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து போனேனேன்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அக்காரக்கனி கீழே எழுந்துள்ளிருக்கார். யோக நரசிம்ம சுவாமி மேல எழுந்துள்ளிருக்கார். அமிர்த பலவல்லி நாயிகா சமேத யோக நரசிம்ம சுவாமி பெருமாளையின் தாயாரையும் சேவிச்சின்றார். பக்கத்துல சின்ன மலையில் ஆஞ்சநேய சுவாமி சப்த ரிஷிகளையும் ரட்சிக்கிறதுக்காக நரசிம்ம பெருமானே ஆஞ்சநேயர் அந்த இடத்துல அமர்த்தினார். ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ராட்சசால் வந்து கட்டம் கொடுக்கிறார். அப்ப ஆஞ்சநேயர் இருந்து ராட்சசாலை ஓட்டி ரிஷிகள் எல்லாரையும் ரட்சித்து விட்ட அற்புதமான திவ்யதேசம். அந்த இடத்துல சேவிச்சுட்டார். அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தார்கள். பக்குடியம் போரேற்றை நாயனாரை அடைந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருப்புட்குழி விஜயராகவ பெருமான் போரேற்று நாயனார். ரொம்ப முக்கியமான குதிரை சவாரி பெருமாளுக்கு அந்த ஊர்ல குதிரை வாகன சேவைங்கிறது அற்புதம். அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தார். நகரீணாஞ்ச சர்வாசாம் புரி காஞ்சி விசிஷ்யதே கிரீணாஞ்சாபி சர்வேஷாம் சிரேஷ்டோ ஹஸ்திகிரி ஸ்மிருதா. ஹஸ்திகிரியாய் வேழமலைக்கு மேலே காஞ்சி தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகம் அப்யதத்த எம் தேவம் ஔபனிஷதி. சரஸ்வதி கோயில் திருமல பெருமாள் கோவில் திருநாராயணபுரம்னு கொண்டாடுறோம் இல்லையோ. கோயில்ங்கிறது ஸ்ரீரங்கம், திருமலைங்கிறது திருவேங்கடம், பெருமாள் கோவில்ங்கிறது தான் காஞ்சிபுரம். க என்பது பிரம்மாவை குறிக்கும். பிரம்மாவாலே நெடுநாட்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அர்ச்சனம் பண்ணப்பட்ட பெருமாள் காஞ்சி. நகரேஷு காஞ்சின்னு சொல்லுகிறோம். நகரங்களுக்குள் முக்தி தரக்கூடிய நகரங்கள் 7ன்னு படிக்கிறோம் இல்லையோ. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்னும் முக்தி தர க்ஷேத்திரங்கள் 7. அதுல காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு தனிப்பெருமை. அங்கதான் ஹஸ்திகிரீசனாய் பேரருளாள பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். கேட்பார் கேட்கும் வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். வரந்ததாதீதி வரதா ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. பக்கத்துல பெருந்தேவி தாயார் மகாதேவி நாச்சியாரோடே காஞ்சி பேரருளாளன் வரதராஜ பெருமாள். வையங்கண்ட வைகாசி திருநாளில் வைகாசி பிரம்மோத்சவத்தில் காஞ்சி கருட சேவை சேவிக்காத கண்கள் இருக்குமா? ஜகத்தில் அது கண்ணாக வழங்கப்படாது. அது ஏதோ ஒரு பிலேபத உருக்கிரம விக்கிரமான்னு சுகாச்சாரியர் சொன்னா போலே மயில் தோகையில கண்ணு எழுதி வச்சிருப்பாருங்க, அந்த கண்ணும் பார்க்காது. தேவப்பெருமாள் கருட சேவை சேவிக்காத கண்ணும் கண் அல்ல. அந்த கண்ணு நமக்கு இருக்குமோ இருக்காதோ, ஆனா கருட சேவைக்கு முன்னாடி நாம போய் நின்றுட்டோம்னால் நம்ம மனக்கண்ணால பெருமாளை சேவிச்சுக்கலாம் இல்லையோ. கருட சேவை நடக்கிறது இருக்கு, பூர்வாச்சாரியர்கள் சேவிச்சிருக்கா. இங்கிருந்து போய் தொண்டையாச்சாரிய சுவாமிக்கே அந்த பெருமாள் சேவை சாதிச்சார். இதெல்லாம் நினைச்சிருந்து போய் சேவிக்கணும் இல்லையோ. நாம முன்னாடி போய் நின்னா நாம சேவிக்கிறோமோ இல்லையோ. ஏன்னா பெருமாளை நேர பார்த்துட்டே இருப்போம், வேற எங்கேயானு புத்தி போயிடும். அப்படி இல்லாமல் நாம் முன்னாடி போயிட்டு அவர் நம்மளை கட்டாட்சிச்சிருவரோ இல்லையோ, நாம் அவரை பார்க்குறோமோ இல்லையோ, அவர் நம்மை கட்டாட்சிக்க போறது உறுதி. அதனாலே காஞ்சி கருட சேவைங்கிறது எல்லாருமே ஒரு தடவையாவது போகணும்னு ஆசைப்படுவா. கூட்டமா தள்ளும், லட்சம் ஜனங்க இருக்கும். பெருமாளை தள்ளி இப்படி மேலே எழுந்துடுறத பார்த்தா ஒருவேளை எல்லார் தோல்லையும் எல்லார் தலைமையிலையும் மிதந்துண்டு போறாரோன்னு இருக்கும். அவரை ஒரு 50 பேர் எழுந்துருள பண்ணிட்டு போறாருன்னு கூட இருக்காது. அவர் பின்னாடி சாத்திட்டு இருக்கிறதும் உயர்ந்த கொடைகள், எத்தனை ஜான் கொடை. காஞ்சினாலே கொடையோ இல்லையோ.
கொடை ரெண்டு விதத்துல விண்ணப்பம் பண்றேன். ஒன்னு போட்டு இருக்கிற கொடை, இன்னொன்னு கொடுக்கிற கொடை வள்ளலாச்சே. ஆறு என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்காரோ இல்லையோ. ஆக பெருமானுடைய வள்ளன்மைக்காக கொடைன்னு சொல்லலாம். அவர் போட்டுக்கிற ஜான் கணக்கில் இருக்கிற கொடைக்கும் கொடைன்னு சொல்லலாம். நாதமணிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள் காஞ்சி தேவப்பெருமாளை வந்து வணங்கி கொண்டார்கள். அது வேகவதி நதிக்கரையில் புண்ணியகோட்டி விமானத்திலே அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணி கரையிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அவருக்கு மங்களாசாசனம் உண்டா. அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்து பல திவ்ய தேசங்களை சேவிச்சென்று திருவகேந்திரபுரத்துல போய் அடியார்க்கு மெய்யானான தெய்வநாயக பெருமான் அவனை இந்த பக்கத்துல வராக பெருமாள் மேல எழுந்துருளி இருக்கிற க்ஷேத்திரம். அங்குதான் கருட மந்திரத்தை வேதாந்த தேசிகன் தியானித்து கருடன் வந்து அனுகிரகம் புரிந்து அங்கிருந்து எத்தனை ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்கார் அவர். கருட தண்டகமாகட்டும், கருட பஞ்சாசத்தாகட்டும், ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாகட்டும். ஹயக்ரீவ பெருமாளே அந்த இடத்துல எழுந்துருளி இருக்காரோ இல்லையோ. தாச சத்யன் அடியார்க்கு மெய்யன் என்ன தெய்வநாயக பெருமாளுக்கு திருநாம். அந்த பெருமானுடைய பேரழகில் ஈடுபட்டு வேதாந்த தேசிகன் ஆச்சாரியன், அவர் ஆழ்வார் அல்லர். ஆழ்வார்கள் தான் நாயிகா பாவத்தோட பாடுவார். ஆனா ஒரே ஒரு விதின்னு சொன்ன விதி விலக்குன்ற மூல்யம். அதனால ஒரே ஒரு விதி விலக்கு, வேதாந்த தேசிகன் நாயிகா பாவத்தோட அச்சுத்த சதகம் இன்னும் 100 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அது இந்த பெருமாளுக்காகத்தான். எத்தனை அழகு திருவேந்திரபுரத்து தெய்வநாயகருக்கு இருந்தால் ஆச்சாரியர் ஒருத்தருக்கு ஆண் தன்மை போய் பெண் தன்மை வந்திருக்கும். அந்த பெருமாளையும் சேவிச்சுண்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்து திருக்கோவலூர், அதுவும் நடுநாட்டு திருத்தலங்கள் 2. ஒரு பக்கத்துல திருவகேந்திரபுரம், மற்றொரு பக்கத்துல திருக்கோவலூர். திருவிக்கிரம பெருமாளாக எழுந்துள்ளிருக்கார். பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே திருமங்காழ்வார் திருநெடுந்தரத்துல மாத்தி மாத்தி சொல்றார். நீ திருமந்திரத்தாலே பகவான் நன்னா நினைச்சுக்கோ, திருமந்திரம் 8 எழுத்து மந்திரம் தான் வசந்தது என்று தன் நெஞ்சுக்கு சொன்னார். ஆழ்வாருடைய மனசு கேட்டது. மந்திரார்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு, நம்ம மாட்ட சாமானியப்பட்டவாளுக்கெல்லாம் புரியாது. மந்திரத்தில் இருக்கிற அர்த்தத்தை நீ நேர காமிச்சீர்னா சேவிச்சுக்கிறேன். எங்க காட்டுற மந்திரம் 8 எழுத்துல என்ன அர்த்தம் இருக்கு நேர காட்டலாமல் ஆழ்வார் விடலே. நமக்கு வேணா தெரியாது, அவருக்கு ஆடல்மா குதிரை இருக்கும் இல்லையோ. தட்டினார், ஏறி உட்கார்ந்து விட்டார். நெஞ்சே பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே திருக்கோவலூர் போலாம் வா. திருவிக்கிரம பெருமானிடத்துல நீ கேட்ட 3 எழுத்தையும் காட்டுறேன். 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை ஏண்டு கொண்டிருப்பார் கிரப்பனன் உடையும் புருடோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்த்து 3 நிலில் 3 நின்று 3 உருவானான்னு பெரியாழ்வார் பாடுறார். அப்ப 3 அடி மண் கொண்ட எந்த இல்லையோ 3 எழுத்தின் அர்த்தத்தையே திருக்கோவலூர்ல காட்டினார். அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டார். அங்கிருந்து மேலும் இறங்கி வந்து திருக்கோவலூரில் இருந்து அங்கேயோ திருவிக்கிரம பெருமான், இங்கேயோ பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன். திருவாளம் திருப்பதி பெரிய திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே திருக்கோபுரத்து நாயனாரிடத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா சன்னதிகளையும் சேவித்து அரவிண் அனமிஷ மேய மாயனார் என்று திருப்பண்ணாழ்வாருக்கு தன்னையே காட்டியருடைய திருவரங்கநாதன் பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து மறுபடியும் வீரநாராயணபுரத்தேர வந்து 6வது ஆழ்வான் நடுவிலே திருக்குடந்த 6வதனையும் சேவிச்சுட்டார். ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம், அதான் அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதன், அங்க சயன திருக்கோலம். நடுவுல ஸ்ரீரங்கநாதன் சயன திருக்கோலம். இன்னொரு பக்கம் போனா 2 சொல்லலாம். சாரங்கபாணி அங்க சயனிச்சிருக்கார். அதோடு இல்லை, திருவிந்தளூர்ல பரிமள ரங்கநாதன் எழுந்தருளி இருக்காரோ இல்லையோ. இந்த பெருமாள்களை எல்லாம் வணங்கி கொண்டு திரும்ப தன் ஊருக்கு போய் சேர்ந்தார். ஆக ஒரு சுத்து பாரத தேசம் முழுக்க இங்கேருந்து வடநாட்டுக்கு புறப்பட்டு போய் எல்லா திவ்யதேசத்த பெருமானையும் சேவிச்சுனுட்டு ஆன பக்தியை தன் திருவுள்ளத்துல தேக்கினுட்டார். அந்தந்த பெருமாள் அனுகிரகிக்க பக்தி ரூபாபன்ன ஞானம் வளர்ந்து போய் நன்ன முற்றிய பழமா வந்துட்டார்.